நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட்டான கேட்ஜெட்ஸ் பத்தி ரிவ்யூ போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்றாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் வைஃபை பல்போட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது போக இந்த பல்ப்ல என்ன நல்லா இருக்கு, நல்லா இல்ல, யார் வாங்கினா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ள நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபரண்டான ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் வந்து டெய்லி வந்துட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான கேட்ஜெட்ஸ் உடைய வீடியோலாம் அதிகமா வேணும், இல்ல பர்టిక్యులரா இந்த கேட்ஜெட் உடைய வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே மறக்காம அதெல்லாம் டீடைல்டா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணிருக்கிறதுல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான கேட்ஜெட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் நான் வாங்கி ரிவ்யூ பண்றதுக்கு முயற்சி பண்றேன். இப்போ இந்த விப்ரோவோட ஸ்மார்ட் வைஃபை பல்ப் எப்படி இருக்கு அப்படிங்கறத அன்பாக்ஸ் பண்ணிட்டு டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல இந்த பல்போட பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்க மஞ்சள் கலர்ல ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பெரிய அளவுல டிஃபரண்டான ஒரு பாக்ஸ் மாதிரிலாம் இல்ல, நார்மலா ஒரு பல்போட பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. இங்க வந்து நல்லா கலர்ஃபுல்லா இந்த பல்ப்ல வந்து போட்டுருக்காங்க. இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸ்ல வந்து அது எரியும் அப்படிங்கறத இங்க ஹைலைட் பண்ணிருக்காங்க. விப்ரோ ஸ்மார்ட் பல்ப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. 12.5 வாட் வந்து நான் வாங்கி இருக்கேன். இதுல 9 வாட்டும் அவைலபிளா இருக்கு. பின்னாடி பார்த்தா அதோட மாடல், அதோட பிரைஸ் இதெல்லாமே போட்டுருக்காங்க. இதுல எம்ஆர்பி அப்படின்னு பார்க்கும்போது 2590 ரூபாய் பிரைஸ் போட்டுருக்காங்க. அந்த அளவுக்குலாம் கிடையாது. இங்க சைடுல பார்த்தோம் அப்படின்னா அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே போட்டுருக்காங்க. RGB லைட்ஸ், பிரைட்னஸ் கண்ட்ரோல் 10% ல இருந்து 100% வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க பிரைட்னஸ். பட் 0% ல இருந்தே கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆப்ல வந்து ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் இங்க பல்ப்ல வந்து ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். குரூப் டிவைசஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்க காமிச்சிருக்காங்க. சோ இப்போ இத ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள முதல்லயே ஒரு பல்ப் இருக்கு. பல்பாது ஏதாவது டிஃபரண்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இங்க பல்புமே டிஃபரண்டான ஒரு பல்ப் கிடையாது. நார்மலா நம்ம வீட்ல ஒரு LED பல்ப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. இத போய் 700 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு யோசிக்கவும் வைக்குது. ஏன்னா இது 60 ரூபாய், 80 ரூபாய், 100 ரூபாய்க்கு நம்ம ஊர்லயே அவைலபிளா கிடைக்குது. சோ இதுக்கு அப்புறம் பாக்ஸ்க்குள்ள ஏதாவது பெருசா கொடுத்திருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இங்க வந்து ஒரே ஒரு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. அதுலயுமே பெருசா டீடைல்டா கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவுதான் இந்த பல்ப் பொட்டிக்குள்ள இருக்குது. வேற எதுவுமே இல்ல. இப்போ இந்த பல்பை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இந்த பல்பை யூஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட கண்டிப்பா வைஃபை கனெக்ஷன் இருக்கணும். அது வந்து பிராட்பேண்ட் கனெக்ஷன் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்க மொபைல்லயே நீங்க ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வைஃபையை யூஸ் பண்ணியும் இந்த பல்பை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எப்படி இந்த பல்பை யூஸ் பண்றது அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல்ல உங்களோட மொபைல் போன் எடுத்துக்கோங்க. அந்த மொபைல் போன்ல பிளே ஸ்டோர்ல போய் விப்ரோ நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஹோம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுல லாகின் சைன் அப் அப்படின்னு கேட்கும். ஏற்கனவே அக்கவுண்ட் இருந்தது அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. அக்கவுண்ட் இல்லாதவங்க எல்லாருமே சைன் அப் தான் பண்ணுவீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா வாங்குறவங்க தான் இந்த வீடியோ பாப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சைன் அப் கொடுத்தீங்கன்னா அதுல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கேட்கும். உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். மேல இந்தியா அப்படின்னு ஆல்ரெடி அது சூஸ் ஆயிடும். அதுல இமெயில் ஐடி என்டர் பண்ணீங்கன்னா உங்க இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுடைய லாகின்காக ஒரு பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்க எந்த மொபைல் போன்லயும் லாகின் பண்ணி உங்களுடைய பல்பை நீங்க ஆபரேட் பண்ணிக்க முடியும். எந்த இடத்துல இருந்தும் ஆபரேட் பண்ணிக்க முடியும். இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தா போதும். இப்போ லாகின் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா மேல வந்து ஆட் டிவைஸ் அப்படின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு டிவைஸை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பல்பை பவர்ல வந்து கனெக்ட் பண்ணணும். உங்க வீட்ல எங்கேயாவது பல்ப் மாற்ற இடம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல இந்த பல்பை வந்து மாட்டிக்கோங்க. மாட்டினதுக்கு அப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பல்ப் வந்து பிளிங்க் ஆகணும். அதாவது அமர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கணும். அந்த மாதிரி எரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். ஒருவேளை அமர்ந்து எரியாம பிரைட்டா ஒயிட் கலர்லயோ இல்ல வேற ஏதாவது கலர்லயோ இந்த பல்ப் வந்து எரிஞ்சது அப்படின்னா அதை வந்து ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்றது ரொம்பவே சிம்பிள். உங்களுடைய பல்பை 3 டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னா இந்த பல்ப் வந்து ரீசெட் ஆகி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிரும். ஆட் டிவைஸ் கொடுத்தோனே அதுல நிறைய டிவைசஸ் வந்து காமிக்கும். உங்களோட டிவைஸ் என்ன அப்படிங்கறத கரெக்ட்டா சூஸ் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் இதே பல்ப் இருந்தது அப்படின்னா லைட் சோர்ஸ் வைஃபை அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பல்ப் வந்து பிளிங்க் ஆகுதா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழ வந்து அதை கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோனே உங்க மொபைல் வந்து வைஃபை கனெக்ட் பண்ண சொல்லும். லொகேஷன் வந்து எனேபிள் பண்ண சொல்லும். உங்ககிட்ட வைஃபை ரவுட்டர் இருந்தது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி அதோட பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இல்ல அப்படின்னா இன்னொரு மொபைல்ல வைஃபை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அந்த வைஃபைல இந்த மொபைலை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதோட பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது கான்ஃபிகர் ஆகிறதுக்கு ஒரு 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கணும். அந்த 2 நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய பல்பை வந்து அந்த வைஃபைல அது வந்து கனெக்ட் பண்ணிடும். கனெக்ட் பண்ணி செட் பண்ணோனே உங்களுடைய பல்ப் வந்து அதுல வந்துடும். அதுல உங்களுடைய பல்ப் நேம் வந்து நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பல்ப் வந்து எந்த ரூமுக்கானது அப்படிங்கறத நீங்க டேக் பண்றீங்க அப்படினாலும் பண்ணிக்கலாம். மெயின் ஹால், பெட்ரூம் 1, பெட்ரூம் 2 இல்ல பெட்ரூம் 2 இல்ல கிச்சன் அந்த மாதிரி நீங்க டேக் பண்றதும் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க மல்டிபிள் பல்ப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த ரூம்ல எந்த பல்ப் இருக்கு அப்படிங்கறத கரெக்ட்டா பார்த்து அதை ஆன் பண்றது ஆஃப் பண்றது இதெல்லாம் ஈஸியா பண்ணிக்க முடியும். சோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டன் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல 3 ஆப்ஷன் காமிக்கும். டாப்ல ஒயிட்,
கலர் சீன் அப்படிங்கிற மாதிரி. உங்க பல்ப் வந்து ஒயிட் கலர்ல எரியணும் அப்படின்னா அதுல வந்து நீங்க ஒயிட் கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுல கொஞ்சம் yellowish-ஆ வரணும், வார்ம் ஒயிட் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இதுல வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழ பாத்தீங்க அப்படின்னா அதோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இல்ல கலர்ஸ்ல வேணும், நீங்க பர்టిక్యులர் கலர் வந்து சூஸ் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கலர்ஸ்ல போயிட்டு அந்த ரவுண்ட்ல உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடிய கலர் வேணுமோ அந்த கலரை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பல்ப் வந்து அந்த கலர்ல எரியும். இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நைட், ரீட், வர்க்கிங், லெய்ஷர், சாஃப்ட், கலர்ஃபுல், டாஸ்லிங் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல அந்த கலர்ஃபுல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பல்ப் வந்து அதுவே எல்லா கலருமே எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த கலர்ஃபுல் சூஸ் பண்ணிக்கலாம். அதுலயுமே அந்த கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்பீட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி இதுக்குள்ளேயே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த எடிட்ல போய் இதெல்லாம் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியுது ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ளமே. சோ உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் தேவை அப்படிங்கறத நீங்க ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. இதுக்கு அப்புறம் இந்த பல்ப் வந்து எப்போ ஆன் ஆகணும், எப்போ ஆஃப் ஆகணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால ஷெட்யூல் பண்ணிக்க முடியுது. வீக்லி ஷெட்யூல் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்ல ஒவ்வொரு டேக்கும் நீங்க ஷெட்யூல் பண்ணனும் அப்படினாலுமே ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அந்த விதத்திலயும் இங்க கஸ்டமைஸ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. சோ இவ்வளவுதான் இந்த பல்போட ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த பல்போட பிரைட்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 12.5 வாட் பல்ப். ஆனா ஒயிட் கலர்ல பாக்கும்போது அந்த அளவுக்கு அந்த 12.5 வாட் பிரைட்னஸ் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்குது. அந்த ஒயிட்டா இருந்தாலும் சரி, வார்ம் ஒயிட்டா இருந்தாலும் சரி, ரெண்டுலமே நமக்கு வந்து ஒரு நல்ல பிரைட்னஸ் வந்து கிடைக்குது. ஆனா இங்க கலர்ஸ் அப்படின்னு போகும்போது நீங்க என்ன கலர் சூஸ் பண்றீங்களோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி பிரைட்னஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஒரு டல்லான பிரைட்னஸா தான் இருக்குது. இருந்தாலும் நீங்க ஒரு சின்ன ரூம், ஒரு சிங்கிள் ரூம்க்குள்ள யூஸ் பண்றீங்க அப்படின்னா நைட் டைம்ல யூஸ் பண்ணும்போது அந்த கலர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்ல கலர்ஃபுல்லாவும் சூப்பராவும் இருக்கும். இதே இது நீங்க டே டைம்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து லைட் வந்து பச்சை கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர்ல எரியற மாதிரி தெரியும். ஆனா அந்த பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு பகல் டைம்ல அந்த அளவுக்கு பெரிய அளவுல பிரைட்னஸ் ஒயிட் கலர்ல கிடைக்கிற அளவுக்கு கலர்ஸ்ல வந்து பிரைட்னஸ் இல்ல, கொஞ்சம் ஒரு டிம்மான பிரைட்னஸ் மாதிரி தான் இருக்கு. கலர்ஸ்லமே அந்த பிரைட்னஸ் வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. பிரைட்னஸ் ரெடியூஸ் பண்ணும்போது அந்த கலரும் குறைய தான் செய்யுது. இப்போ இந்த பல்ப் சம்பந்தமா நிறைய பேருக்கு நிறைய क्वेश्चंस இருக்கும். அது ஒன் பை ஒன்னா நான் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பல்ப் வந்து ஒரே ஒரு மொபைல் போன்ல இருந்து தான் ஆபரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியும் கிடையாது. மல்டிபிள் டிவைசஸ்ல இருந்து ஆபரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஆப்ல நம்ம கிரியேட் பண்ண அந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட், உங்க மெயில் ஐடி அந்த பாஸ்வேர்டை போட்டு எந்த மொபைல்லனாலும் நீங்க லாகின் பண்ணிட்டு இன்டர்நெட் மூலமா இந்த பல்ப் வந்து ஆபரேட் பண்ணிக்கலாம். இந்த பல்ப் நீங்க கிரியேட் பண்ண அந்த வைஃபை கனெக்ஷனோட கனெக்ஷன்ல இருந்தது அப்படின்னா இன்டர்நெட் மூலமா வேற எந்த இன்டர்நெட் எந்த இடத்துல இருந்தாலும் ஆபரேட் பண்ணிக்க முடியும். இந்த பல்ப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ப்ரோ அப்படின்னா கலர்ஸ்ல வந்து பிரைட்னஸ் இல்ல அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த அளவுக்கு பெரிய அளவுல பிரைட்னஸ் இல்ல, பட் நைட் டைம்ல நல்லாவே இருக்கு. முக்கியமா குழந்தைங்க அந்த கலர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுறது ரொம்பவே சூப்பரா இருக்கு. என் பையன் வந்து ரொம்பவே விரும்பி விளையாடுறான் அப்படின்னு சொல்லலாம். அந்த கலர்ஸ் ஒவ்வொன்றா வச்சுட்டு அவன் சொல்லும் போதும் நல்லா இருக்குது. அதனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி விளையாடுவாங்க. அவங்களுக்காக வாங்குறதுக்கும் இந்த பல்ப் வந்து நல்லா இருக்கு. வீட்டை வந்து ஒரு ஸ்மார்ட் பல்பா இருக்கணும், நான் வாசல்ல திறந்தவனே ஈஸியா மொபைல் போன் மூலமா ஆன் பண்ணிக்கணும், நான் எங்கேயாவது வெளியில போயிட்டாலுமே ஈவினிங் 6 மணி ஆனா பல்ப் எரியணும், காலையில 6 மணிக்கு ஆஃப் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி நைட் டைம்ல எரியறதுக்கு ஷெட்யூல் பண்ணணும். இல்ல பல்ப் அமத்தாம போயிட்டோம், வேற எங்கேயாவது இருந்து நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வைஃபை கனெக்ஷன்ல இந்த பல்ப் கனெக்ட் ஆகி இருக்கும்போது நம்ம ஈஸியா ஆபரேட் பண்ணிக்க முடியும். அந்த விஷயத்துல ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. இந்த பல்ப்ல நான் பார்த்த ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன, சில நேரம் 2-3 டைம் டக் டக்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலோ இல்ல கரண்ட் போயிட்டு வந்தாலோ இந்த பல்ப் வந்து அந்த ஸ்டேட்லயே இருக்குது. ஆனா ஒரு சில நேரம் வந்து அந்த ரீசெட் ஆன மாதிரி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி பிளிங்க் ஆகும்போது என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த சுவிட்சை ஒரு 2 மினிட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஆன் பண்ணாதான் அந்த பல்ப் இருந்த அதே ஸ்டேட்க்கு கொண்டு வர வேண்டியிருக்கு. இல்ல மொபைல் போன்ல திருப்பியும் ஆட் டிவைஸ் கொடுத்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து நைட் டைம்ல இந்த மாதிரி திடீர்னு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா கொஞ்சம் எரிச்சலாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லா டைமும் அந்த மாதிரி நடக்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நிமிஷத்துக்குள்ள 2-3 டைம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்றீங்க, இல்ல கரண்ட் போயிட்டு வருது, டக்கு டக்குன்னு போயிட்டு வருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல இந்த பல்ப் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருது. பட் திருப்பியும் ஒரு 2 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது அது பழைய கலர், நம்ம என்ன கலர்ல வச்சிருந்தோமோ அதே இது வந்துருது. அதே மாதிரி இது ஒரு கலர்ல செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திருப்பியும் ஆன் பண்ணா அது என்ன கலர்ல நம்ம செட் பண்ணியிருந்தோமோ என்ன பிரைட்னஸ்ல செட் பண்ணமோ அதே இதுல ஆன் ஆகுது. ஃபைனலா இந்த பல்போட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இது வந்து 12.5 வாட் பல்ப் 700 ரூபீஸ்க்கு அமேசான்ல சேல் பண்றாங்க. இதே இது 9 வாட் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா 600 ரூபீஸ்க்கு அமேசான்ல சேல் பண்றாங்க. பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. சோ விப்ரோவோட இந்த ஸ்மார்ட் வைஃபை பல்ப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல நல்லா இல்லன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நார்மலான பல்ப் மாதிரி தான் இருக்கு ப்ரோ, ஆனா இதுல இவ்ளோ பிரைஸா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒபினியன் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிஃபரண்டான கேட்ஜெட்ஸ் உடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இதெல்லாம் டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பை.